அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது தற்போது பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம், இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி நிகழ்கின்ற சந்திர கிரகணத்தில் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, அன்னைக்கு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரத்தை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 2026 வருடத்திற்கான இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க. இந்த கிரகண நேரத்தில் நாம் குறிப்பிட்ட இந்த 3 பொருட்களை வாங்கும்போது தங்களுடைய தலைவிதி தலைகீழாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் குறிப்பாக மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் நிலைத்திருக்கக்கூடிய கல்லுப்பு நாம் சந்திர கிரகணத்தன்று வாங்கணும். அதே மாதிரி பச்சரிசி வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முடிஞ்சா இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை பாத்திரம், ஏதாவது ஒரு சின்ன டம்ளராக சின்ன தட்டோ இல்லை குட்டியான ஒரு டம்ளரோ பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை பாத்திரம் ஒன்று வாங்குங்க. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற பொருட்களாகவே இருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமான பொருட்கள் தாராளமாக வாங்கலாம். மஞ்சள் வாங்கலாம். இந்த மாதிரி நாம் மங்களகரமான பொருட்கள், வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும். பழ வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெல்லிக்கனி வாங்குறது ரொம்பவே சிறப்புக்குரியது. அதே மாதிரி புகைப்படங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 குதிரைகள் கொண்ட புகைப்படங்களை வாங்குறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சந்திர கிரகணத்தன்று வாங்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய அளவிற்கு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளும் அவங்களுடைய பார்வையும் தங்கள் மீது படுவதன் காரணமாக தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் ஏற்கனவே ஒரு சந்திர மற்றும் சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி சூரிய கிரகணத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் ஏற்பட்டது. இந்த 2 கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி முடிகிறது, எங்கெல்லாம் பார்க்கலாம் போன்ற விஷயங்களை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். 2026 ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்ந்தது. பொதுவாக ஜோதிடத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினம் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது. அதிலும் இந்த அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கான ஒரு ஏற்ற நாளாக காலமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலமாக நாம் இந்த விஷயத்தை நாம் கடைபிடிச்சும் வந்துட்டுருக்கோம். இந்த விதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளாக கருதப்படக்கூடிய ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்திருக்கு. அதுவும் கடகராசியில் சூரிய சந்திரனினுடைய சேர்க்கையும் நடந்திருக்கு. சூரிய சந்திரன் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கிறதுனால சூரிய கிரகணம் ஏற்படும். இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2வது சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ இருக்கின்றன. சந்திரனினுடைய ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் ஏற்பட இருக்கிறது இந்த சந்திர கிரகணம். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நண்பகல் 12:31 மணிக்கு வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்க இருக்கிறது. ஆவணி பௌர்ணமி திதி, ஆவணி அவிட்டம் அப்படின்னு விரத நாளாக கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த அற்புத நாள்ல சந்திர கிரகணம் காலை நேரத்துல தோன்ற இருக்கிறது. பகல் பொழுதுல சந்திர கிரகணம் ஏற்படுவது இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மளால பார்க்கவே முடியாது.
சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9 மணிக்கு தொடங்கி முடிஞ்சது. இது வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:27 மணி வரைக்கும் நீடிச்சது. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதன் காரணமாக சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது. அதே மாதிரி சந்திர கிரகணமும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை நீடிக்கும். இது பகல் நேரம் நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியாது. புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கிரகணங்கள் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டார். சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்தார். இதன் காரணமாக இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த அற்புத நாளில் உண்மையான மனதுடன் நாம் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால தங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழ் சிவபுராணம் போன்ற நூல்களை படிப்பதும் மிகவும் சிறப்பான பலன்களை தருங்க. இந்த கிரகண நாளில் அமாவாசை நாளில் முன்னோர்களினுடைய அமைதிக்காகவும் மற்றும் பௌர்ணமி தினத்தில் தான தர்மங்களை செய்யறதும் ரொம்பவே நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த கிரகண நேரத்தில் நாம் சில பொருட்களை வாங்கும் போது நமக்கு அதி நன்மைகள் ஏற்படுவதுண்டு. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு, மங்களகரமான பொருட்கள், பச்சரிசி போன்ற பொருட்கள் வந்து தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும். அது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல திருப்பங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சில முக்கிய நாட்களில் நாம் சில பொருட்களை வாங்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இறைவனினுடைய பரிபூரண அருளை வந்து நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும். அந்த வகையில் நிகழ இருக்கின்ற சந்திர கிரகணத்தின் நேரத்தில் பார்க்கும் பொழுது நாம் இந்த பொருட்களை வாங்கும் பொழுது, அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்களை நாம் வாங்கும்போது செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதோடு குடும்ப வளமை வந்து செழிப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கிரகண நேரத்தில் நாம் கல்லுப்பு, பச்சரிசி, பித்தளை பாத்திரங்கள் போன்றவை வாங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் அதிகப்படியாக சேரும் அப்படின்னு வந்து புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. அதனால் கிரகணத்தன்று என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணுறது, கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி நாம் வழக்கமாக பூஜை செய்கிறத வச்சுருக்கோம். ஆனால் இந்த கிரகண நேரத்தில் நாம் இந்த பொருட்களை வாங்கி கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகாக நாம் இந்த பொருட்களை வச்சு நாம் பூஜை அறையில் பூஜை செய்து அதை வந்து நாம் எப்படி நாம் வீட்டு உபயோகப் பொருளாக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி சமையலுக்கோ இல்லை மற்ற தேவைக்காகவோ நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதிகமான நன்மையை வந்து அது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மகாலட்சுமியினுடைய தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதோடு நம்மளுடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாகவே இந்த நாள் கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.